ஒரு நாள் ஒரு யங் லேடி அந்த சர்ச்சோட ஃபாதர் கிட்ட போயிட்டு, ஃபாதர், அடுத்த வாரத்துலேருந்து நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அந்த ஃபாதர், ஏன், என்ன விஷயம் மகளே அப்படின்னு ஆச்சரியத்தோட கேட்டார். அந்த லேடி சொன்னாங்க, இங்கே எல்லாரும் ஃபோனை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஒருத்தங்களை பற்றி ஒருத்தங்க குறை சொல்லிட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் குழந்தைங்க சத்தம் போட்டுட்டே இருக்கு, இதெல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு பொறுமை இல்லை, அதனால் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அந்த ஃபாதர், நீங்கள் சொல்கிற விஷயம் எனக்கு புரியுது, அந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிற ஒரு விஷயம் மட்டும் எனக்காக நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டார். அவங்களும் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த ஃபாதர் வந்து தண்ணி ஃபுல்லாக நிரம்பி இருக்கிற ஒரு டம்ளர் அவங்க கிட்ட கொடுத்துட்டு, 2 நிமிஷத்துக்குள்ளே இந்த தண்ணி எதுவுமே கீழே சிந்தாமல் இந்த சர்ச்சை சுற்றிட்டு வந்து இங்கே நிற்கணும்னு சொன்னார். அவங்களும் அதே மாதிரி சிந்தாமல் சிதறாமல் அழகாக பொறுமையாக அந்த தண்ணி இருக்கிற டம்ளரை கவனித்து வெற்றிகரமாக எடுத்துகிட்டு வந்து அவர் கையில் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபாதர் கேட்டார், நீங்கள் தண்ணி எடுத்துகிட்டு போகிற வழியில் நிறைய பேர் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, குழந்தைங்க சத்தமாக கத்திட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருப்பாங்களே அப்படின்னு கேட்டார். ஐயோ இல்லைங்க ஃபாதர், நான் அதை கவனிக்கல, என்னோட கவனம் ஃபுல்லாக இந்த டம்ளரில் இருக்கிற தண்ணி ஒரு துளி கூட சிந்தக்கூடாது அப்படின்னு இருந்ததால் அதெல்லாம் கவனிக்காமல் வந்துட்டேன் ஃபாதர்னு சொன்னாங்க. அதுக்கு அந்த ஃபாதர், இந்த தண்ணி ஒரு துளி கூட சிந்தக்கூடாதுன்னு எவ்வளோ கவனமாக இருந்தீங்களோ அதே போல் உங்கள் கவனம் முழுக்க இறைவன் மேலேயும் உங்களோட பிரார்த்தனை மேலேயும் இருக்கும்போது நீங்கள் மற்றவங்களோட குறைகளை பார்த்து விரக்தி அடைய மாட்டீங்க அப்படின்னு சொன்னார். அந்த பெண் தன்னோட தவறை உணர்ந்து முடிவை மாற்றிக்கிட்டு தொடர்ந்து தேவாலயத்துக்கு வர தீர்மானித்தாங்க. இந்த கதையிலேருந்து நாம் என்ன கற்றுக்கலாம் அப்படின்னா, உங்கள் வாழ்க்கை பயணத்தில் மற்றவங்களோட குறைகள் மீது கவனத்தை செலுத்தாமல் உங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்தில் கவனம் செலுத்துனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மன நிறைவு அப்புறம் அமைதி இது எல்லாத்தையும் அடைய முடியும்.